ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாத்திரங்கள் எப்படி சுலபமாக கழுவலாம், ஈஸியாக வேலையை முடிக்கலாம் அப்படிங்கிறது தான். யூஸ்வலாக எல்லாத்துக்குமே சமையல் செய்கிறத விட பாத்திரம் கழுவுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எரிச்சலாகவும் இருக்கும். எப்படா அதை முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை ஈஸியாக நம்ம எப்படி பண்ணி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது நாள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் உங்கள் கேஸ்கட் ரொம்ப நாள் நீடிக்கிறதுக்கான ஒரு டிப்ஸும் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு பாத்திரம் இன்றைக்கி சிங்க்கு ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. பாருங்கள் எத்தனை பாத்திரம்னு. நான் அடிக்கடி கழுவுறதுனால எனக்கு அவ்வளோக்கு சேராது. இன்றைக்கி சிங்க்கு ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. நான் இன்றைக்கி பாத்திரம் கழுவுறதுக்கு லிக்விட் யூஸ் பண்ணலை, சோப்பு தான் எடுத்துருக்கிறேன். சரி, லிக்விடில் நம்ம அந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். சரி, சோப்லேயும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் விம் சோப் எடுத்துருக்கிறேன். அது கூட கொஞ்சமாக சபீனா பவுடரும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி நான் லிக்விடு கூட மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இந்த டைம் நான் விம் சோப் கூட மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சின்ன பாத்திரங்களையும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு வேலையை முடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பாத்திரங்களை நம்ம கழுவி எடுத்துட்டோம்னா இப்போ பெரிய பாத்திரத்தை கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வேலையும் கொஞ்சம் பாத்திரம் கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சபீனா பவுடர் சோப்பு கூட சேர்த்து கழுவுறதுனாலையும் ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்குது. பாருங்கள், நல்லாவே இருக்குது. நல்லா நுரையில நல்லா வருது. அதில் இருக்கிற பிசுப்பு தன்மையில் நல்லாவே விட்டு வருது. இப்போ இந்த சின்ன சின்ன பாத்திரங்களை கழுவி எடுத்துக்கலாம். அது போடுறதுக்கு தனியாக சின்னதாக ஒரு இந்த மாதிரி ஒரு கூடை வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அது ஒரு பிளாஸ்டிக் பாத்திரமோ அதில் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாமே ஒட்டுக்கா சேர்த்து போட்டோம்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரங்களை தனித்தனியாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன பாத்திரம் தனியாக பெருசு தனியாக போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து அதாவது இடத்துல வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணியில் வடிஞ்சதுக்கப்புறம் இல்லைன்னா எல்லாம் ஒட்டுக்கா போட்டால் அது எடுக்கவே முடியாது. ஒன்று அடியில் ஒன்று மேலேயும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் போட்டு வச்சு பாருங்கள். உங்களுக்கு தண்ணி அதிகமாக செலவாகுதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன பவுலில் நீங்கள் அதை பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் அதிலிருந்தே கழுவுங்க. தண்ணி ரொம்ப வேஸ்ட் ஆகாது. இப்போ பெரிய பெரிய பாத்திரத்தில் கழுவி எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து எல்லாமே கழுவி எடுத்தாச்சு. இப்போ வந்து குக்கர் மட்டும்தான் இருக்குது. குக்கரையும் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். குக்கரை வந்து கழுவும் போது கேஸ் கட்டை தனியாக கழட்டி எடுத்துகிட்டு கழுவுங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போல்லாம் கழுவி முடிச்சாச்சு. குக்கர் மூடியை கழுவும் போது மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலை குச்சி இருந்ததுன்னா அதோட உள்ள ஹோல்ஸ்குள்ளே விட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க சாப்பாடெல்லாம் சிக்கியிருக்குதா அப்படின்னு. இல்லைன்னா வந்து நீங்கள் குக்கர் சாப்பாடு வைக்கும்போது நமக்கு அந்த அடைச்சிருக்கிறது தெரியாது, அடைப்பெல்லாம் நீங்கிடும். இந்த மாதிரி விட்டு எடுத்தால் ஈஸியாகவும் இருக்கும் வேலை. நம்ம அடைச்சிக்கிச்சு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி விசிறியும் நல்லா கழட்டி தேய்ச்சி கழுவி உள்ளே இருக்கிற சாப்பாடு எல்லாமே வெளியே வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள் எத்தனை சாப்பாடு ஒட்டி இருக்குதுன்னு. இப்போ வந்து நம்ம எல்லா பாத்திரங்களையும் கழுவி முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற அந்த வேஸ்டேஜை வந்து நம்ம வேஸ்டேஜ் டப்பாவில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி சாப்பாடு மிளகா அதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த வேஸ்டேஜ் பாக்ஸில் நம்ம இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா டஸ்ட்பினில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்மெல்லும் வராது, அந்த குட்டி குட்டி பூச்சி கொசு எதுவுமே வராது. இந்த மாதிரி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம சிங்க்கை கழுவி விட்டுடலாம். அப்போத்திக்கப்போ கழுவி விட்டோம்னா நம்ம எந்த ஸ்மெல்லும் வராது. அப்போத்திக்கப்போ அதை கழுவி வச்சிட்டோம்னா நல்லா நீட்டாக இருக்கும், அழுக்கும் பிடிக்காது, எந்த ஸ்மெல்லும் அடிக்காது. அதே மாதிரி கொஞ்சம் சபீனா போடுறதுனால தூவி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. தேய்ச்சி கழுவி விட்டுருங்க. அந்த எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் பளிச்சுன்னு ஆயிரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். இப்போ பாருங்கள் சிங்க்கும் நல்லா நீட்டாகிருச்சு. நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன்னு சொன்னேன் கேஸ்கெட்டுக்கு. இப்போ வந்து அது சொல்கிறேன். இந்த மாதிரி கேஸ்கெட்டை வந்து தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கேஸ்கெட் வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நீடிக்கும், சீக்கிரமாக அது வந்து போகாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த இடம் செட் ஆகுதோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த இடத்துல வச்சுக்குவேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து காலையில் எடுத்து நீங்கள் சமைக்கும்போது யூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி கழுவி அந்த இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ்கெட் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். பாருங்கள் எல்லாமே நீட்டாக கழுவி எடுத்தாச்சு. எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கிறேன். தண்ணி வடிஞ்சதையும் வந்து நான் அதோட இடத்துல எடுத்து வச்சுருவேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.